வடகொரியாவில் குழந்தைகளுக்கு தொடரும் மரண தண்டனை. கொடூரத்தின் உச்சியில் கிம் ஜாங். வடகொரியாவின் அதிபராக இருப்பவர் கிம் ஜாங். அங்கு சர்வதிகாரம் ஆட்சி நடக்கிறது. மிகவும் பலத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நாடு வடகொரியா. இதற்கிடையே தென்கொரியா நாடகங்களை பார்த்ததாக 30 குழந்தைகளுக்கு வடகொரியா மரண தண்டனை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த செய்தி பல நாடுகளுக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. உலகில் இன்னும் சர்வதிகாரம் இருக்கும் ஒரு சில நாடுகளில் ஒன்று வடகொரியா. உலகில் மற்ற நாடுகளுக்கும் வடகொரியாவிற்கும் எந்த தொடர்பும் இருப்பதில்லை. இதனால் உலகில் மற்ற நாடுகளில் என்ன நடக்கிறது என்பது வடகொரியா மக்களுக்கு தெரியாது. ஊடகங்கள் தொடர்பான அனைத்திற்கும் வடகொரியாவில் கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன. சமீபத்தில் பல முறை படம் பார்த்த இளைஞர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கிடையே தென்கொரியா தான் தொழில்நுட்ப வளர்ச்சியில் புகழ்பெற்று இருக்கும் சூழலில் மறுபுறம் வடகொரியா சர்வதிகாரத்தை தொடர்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் தென்கொரியாவை முக்கிய எதிரியாக அறிவித்தார். அந்த அளவுக்கு தென்கொரியா மீது வடகொரியாவிற்கு கடும் கோபம் இருக்கிறது. இதனால் தென்கொரியாவிற்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை வடகொரியா எடுத்து வருகிறது. மேலும் தென்கொரியா தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் வடகொரியா தடை விதித்துள்ளது. இந்நிலையில் டிராமாக்கள் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்ச்சி வடகொரியாவில் உள்ள டீனேஜ் பருவத்தினர் அதிகமாக பார்ப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த சீரியலை பென்டிரைவ் மூலம் தென்கொரியாவிலிருந்து வடகொரியாவிற்குள் கடத்தி வந்திருக்கிறார்கள். இதற்கிடையே தடை செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்ததாக பிடிப்பட்ட 30 நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு வடகொரியா அதிகாரிகள் மரண தண்டனை விதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.